ஓம் சாந்தி. அனைவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி நியூ இயர். 1/1/2024 சாகார முரளி. இன்று சிவ பகவான் கோருகிறார், இனிமையான குழந்தைகளே, நீங்கள் ராஜ ரிஷிகள். நீங்கள் ராஜ்யத்தை அடைவதற்காக முயற்சி செய்ய வேண்டும். கூடவே தெய்வீக குணங்களையும் அவசியம் கடைபிடிக்க வேண்டும். கேள்வி: உத்தம புருஷர் ஆகுவதற்கான முயற்சி எது? எந்த விஷயத்தின் மீது மிகுந்த கவனம் தேவை? பதில்: உத்தம புருஷர் ஆக வேண்டும் என்றால் படிப்பின் மீது ஒருபோதும் கோபம் கொள்ளக்கூடாது. படிப்பிற்கும் சண்டை சச்சரவுக்கும் எந்த தொடர்பும் இல்லை. படித்தீர்கள், எழுதினீர்கள் என்றால் நவாபாகலாம், அதாவது தலைவன் ஆகலாம் என்று சொல்லப்படுகிறது. எனவே சதா தன்னுடைய முன்னேற்றத்திற்கான சிந்தனை இருக்க வேண்டும். நடத்தையின் மீது மிகுந்த கவனம் தேவை. தேவதைகள் போல் ஆக வேண்டும் என்றால் நடத்தை மிகவும் ராயலாக இருக்க வேண்டும். மிக மிக இனிமையானவர்கள் ஆக வேண்டும். வாயிலிருந்து அப்படிப்பட்ட வார்த்தைகள் வெளிப்பட வேண்டும். அது அனைவருக்கும் இனிமையானது என்று தோன்ற வேண்டும். யாருக்கும் துக்கம் ஏற்படக்கூடாது. ஓம் சாந்தி. இனிமையிலும் இனிமையான ஆன்மீக குழந்தைகளுக்கு தந்தை அமர்ந்து புரிய வைக்கிறார். மேலும் உங்களுடைய புத்தி நிலைக்க வேண்டிய இடம் எது என்று கேட்கிறார். மனிதர்களின் புத்தியோ சில சமயம் இங்கே சில சமயம் அங்கே என்று அலைந்து கொண்டே இருக்கிறது. உங்களுடைய புத்தி அலைவதை நிறுத்துங்கள் என்று தந்தை புரிய வைக்கிறார். புத்தியை ஒரு இடத்தில் நிலைநிறுத்துங்கள். எல்லையற்ற தந்தையை மட்டும் நினைவு செய்யுங்கள். இப்பொழுது முழு உலகமும் தமோ பிரதானமாக இருக்கிறது என்பதை ஆன்மீக குழந்தைகள் அறிந்திருக்கிறீர்கள். ஆத்மாக்கள்தான் வரிசை கிரமமான முயற்சியின்படி சதோ பிரதானமாக இருந்தார்கள். இப்போது தமோ பிரதானமாக ஆகியிருக்கிறார்கள். மீண்டும் சதோ பிரதானமாக ஆக வேண்டும் என்று தந்தை கோருகிறார். ஆகையால் தன்னுடைய புத்தியை தந்தையிடம் ஈடுபடுத்துங்கள். இப்போது வீடு திரும்ப வேண்டும். வேறு யாருக்கும் நாம் வீடு திரும்ப வேண்டும் என்பது தெரியாது. குழந்தைகளே, தந்தையாகிய என்னை நினைவு செய்யுங்கள் என்ற இந்த வழி கிடைக்கக்கூடியவர்கள் வேறு யாரும் இருக்க முடியாது. எவ்வளவு எளிதான விஷயங்களை புரிய வைக்கிறார். தந்தையை மட்டும் நினைவு செய்தீர்கள் என்றால் உங்களுடைய பாவ கர்மங்கள் அதுவிடும். வேறு யாரும் இப்படி புரிய வைக்க முடியாது. தந்தைதான் புரிய வைக்கிறார். இது படிப்பாகும். நன்றாக படிக்கும் மாணவர்கள்தான் உயர்ந்த பதவியை அடைகிறார்கள். தெய்வீக குணங்களையும் தாரணை செய்ய வேண்டும். அப்போது மிகவும் நன்மை ஏற்படும். சிவ் பாபா நாலெட்ஜ்ஃபுல், அதாவது ஞானம் நிறைந்தவர், சிருஷ்டியின் முதலிடை கடையின் ரகசியத்தை புரிய வைக்கிறார். நீங்கள் ராஜ ரிஷிகளாக இருக்கிறீர்கள். ரிஷி என்று தூய்மையான ஆத்மாக்கள் சொல்லப்படுகிறார்கள். உங்களை போன்ற ரிஷி வேறு யாரும் இருக்க முடியாது. ஆத்மாவை தான் ரிஷி என்று சொல்லப்படுகிறது, ஷரீரத்தை அல்ல. ஆத்மா ரிஷியாக இருக்கிறது. ராஜ ரிஷி ராஜ்யம் எங்கிருந்து அடைகிறது? தந்தையிடமிருந்து. ஆக குழந்தைகளாகிய உங்களுக்கு எவ்வளவு குஷி இருக்க வேண்டும். ஜோதியுடன் ஜோதியாக கலந்துவிட்டார் என்று மனிதர்கள் நினைக்கிறார்கள். ஆனால் தந்தை ஒரு மனிதன் கூட ஜோதியுடன் ஜோதியாக கலக்கவில்லை என்று புரிய வைத்திருக்கிறார். யாரும் முக்தி, ஜீவன் முக்தியை அடைய முடியாது. ஆக குழந்தைகளுக்கு முழு நாளும் உள்ளுக்குள் சிந்தனை ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். எந்த அளவு நினைவில் இருப்பீர்களோ அந்த அளவு குஷியாக இருப்பீர்கள். அதாவது உலகத்துல
யாராவது இறந்து போனால் மனிதர்கள் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இந்த ஜோதி அந்த பரஞ்சோதியில போய் கலந்துடுத்து அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை முக்தி அடைஞ்சிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் பாபா சொல்றார், நான் இங்கே தான் இருக்கிற வீட்டில் யாரும் போனவங்க திரும்பி வரல, எந்த ஜோதியும் வந்து இந்த ஜோதியில் கலந்துடலை, நான் வர வரைக்கும் யாருக்கும் முக்தி ஜீவன் முக்தி கிடைக்காது அப்படின்னு நல்லா புரிய வைக்கிறார். ஆகையால அரைக்கல்பமா அவங்க சொல்லிட்டு வந்தாங்க முக்திக்கு போறாங்க, இல்லை ஜோதியில போய் ஜோதி கலந்துடுச்சின்னு சொல்லி அது நடக்கலை. இப்போ நம்ம எல்லாரும் முக்திக்கு போக போறோம், ஜீவன் முக்திக்கு போக போறோம். அதற்கான நேரம் வந்திருக்கு, பாபா வந்திருக்கிறார். ஆகையால குஷியாக இருங்க அப்படின்றார். ஞான சிந்தனை புத்தியில ஓடிட்டே இருக்கணும் அப்படின்றார். பாபா நம்மை உண்மையானவர்களாக ஆக்குகிறார் என்பதை நீங்கள் அறிவீர்கள். விகாரிகள் பொய்யானவர்கள் என்று சொல்லப்படுகிறார்கள். இந்த தேவதைகள் தூய்மையானவர்கள், தூய்மையின் ஒளி வட்டத்தையும் காட்டியிருக்கிறார்கள். பொய்யானவர்கள் என்றால் ஒரு அடி கூட சரியானதாக இருப்பதில்லை. சிவாலயத்திலிருந்து கீழே இறங்கி வைஷ்யாலயத்திற்கு வந்து விடுகிறார்கள். சந்நியாசிகள் உதாசிகள் கூட தவம் செய்கிறார்கள். அவர்களுக்கும் கூட ஏதாவது ஒரு ஆசை கண்டிப்பாக இருக்கும். இந்த இடத்துல பாபா சந்நியாசிகள் உதாசிகள் அப்படின்றார். அதாவது உதாசிகள் அப்படின்னா இந்த இடத்துல உலகத்தை வெறுத்து விரக்தி அடைஞ்சு வைராகியம் அடைந்து அவங்க போயிடுறாங்க, தவம் செய்கிறாங்க. அவங்களுக்கும் ஒரு ஆசை இருக்கும் அப்படின்றார். இன்னொரு பிறவியே எடுக்கக்கூடாது, சில சன்னியாசிகள் நல்லதும் செய்யக்கூடாது அப்படின்வாங்க. ஏன்னா நல்லது செய்தாலும் இன்னொரு பிறவி இருக்கும், நல்ல பிறவி கிடைக்கும். ஆகையால பிறவாத வாழ்க்கை அடையணும் அப்படின்னு அவங்க முயற்சி செய்கிறாங்க. இல்லை ஏதாவது சித்தி அடையணும்னு நினைப்பாங்க, இல்லை முக்திக்கு போகணும் அப்படின்னு சாதனை செய்வாங்க. ஆனால் உங்களுடைய விஷயம் அப்படி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறார். நீங்கள் ராஜ்யத்தை அடையணும்னு சந்தோஷமாக முயற்சி செய்கிறீங்க. நான் தேவதை ஆகணும், ராஜ்யத்தை அடையணும். உங்களுக்கு விரக்தி கிடையாது, எல்லையற்ற வைராகியம் இருக்குது. ஆனால் எதற்காக? இதை விட உயர்ந்த நிலை அடைவதற்காக. மற்றபடி விரக்தியோ எனக்கு எதுவுமே வேண்டாம், வெறுத்துட்டு நீங்கள் ஒன்று உட்கார்ந்து தவம் பண்ணல அப்படின்றார். சத்தியுகத்தில் இப்படிப்பட்ட எந்த விஷயமும் இருக்காது. நீங்கள் புதிய உலகத்திற்கு செல்வதற்காக முயற்சி செய்து கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் இப்போது சங்கம யுகத்தில் இருக்கிறீர்கள். உத்தம புருஷர் ஆகுவதற்காக முயற்சி செய்கிறீர்கள். மிகவும் நல்ல முறையில் முயற்சி செய்ய வேண்டும். படிப்பின் மீது ஒருபோதும் கோபம் கொள்ளக்கூடாது. யாரிடமாவது கருத்து வேறுபாடு ஏற்பட்டால் படிப்பை விட்டுவிடக்கூடாது. சண்டை சச்சரவிற்கும் படிப்பிற்கும் எந்த தொடர்பும் இல்லை. படித்தீர்கள் எழுதினீர்கள் என்றால் நவாப் ஆகுவீர்கள். சண்டை சச்சரவில் ஈடுபட்டால் எப்படி நவாப் ஆகுவீர்கள்? அதாவது ஹிந்தியில் ஒரு சேயிங் இருக்கு, படேங்கே லிக்கேங்கே தோ ஹோங்கே நவாப், ரூலேங்கே பீட்டேங்கே தோ ஹோங்கே கராப். அதாவது நீங்கள் நல்லா படிச்சீங்க எழுதுனீங்கன்னா நவாப் ஆகலாம், தலைவனாகலாம். கோச்சிட்டீங்க சண்டை போட்டீங்க அப்படின்னா கராப், நீங்கள் கெட்டு போயிடுவீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு பாபா சொல்லிட்டு இருக்கிறார், இங்கே நல்லா படிக்கணும். இங்கே ஏதாவது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்பட்டு நீங்கள் படிப்பை விட்டுட்டீங்க அப்படின்னா நீங்கள் எப்படி நவாப் ஆகுவீங்க, எப்படி ராஜா ஆகுவீங்க? ஆகையால் ஏதோ கருத்து வேறுபாடு வருது அப்படின்னா அதற்காக படிப்பை விட்டுடக்கூடாது. படிப்பிற்கும் சண்டை சச்சரவிற்கும் எந்த தொடர்பு கிடையாது. படிப்பு பகவான் சொல்லி கொடுக்குறார். இங்கே வந்து கருத்து வேறுபாடு ஏன் வருது? அது உங்களுடைய வீக்னஸ், உங்களுடைய சன்ஸ்கார மோதல். இதை பார்த்துட்டு அதை விட்டுடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறார். உங்களை தேவதைகளாக ஆக்குகிறேன் என்றால் நீங்கள் மிகவும் இனிமையானவர்களாக ஆக வேண்டும். தெய்வீக குணங்களை தாரணை செய்ய வேண்டும் என்று தந்தை கோருகிறார்.
இல்லற விஷயங்களிலும் இருக்க வேண்டும். தெய்வீக குணங்களையும் தாரணை செய்ய வேண்டும். வீட்டிலும் கூட சேவை செய்ய முடியும். தங்களுடைய இடத்தில் கீதா பாடசாலை திறந்து வைத்து பலருக்கும் சேவை செய்து கொண்டிருப்பவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். அதாவது கன்னியாஸ் அப்படின்னா அவங்க இங்கே சரண்டர் ஆகிட்டு சேவை செய்யலாம். மற்றபடி குடும்பஸ்தர்கள் அப்படின்னா உங்கள் வீட்டிலையே நீங்கள் கீதா பாடசாலை நடத்தலாம். உங்கள் வீட்டுக்கு வரவங்களுக்கெல்லாம் நீங்கள் சேவை செய்யலாம். அதுபோல் நிறைய பேர் இருக்காங்க அப்படின்றார். குஜராத்தில் இது போல் தம்பதிகளாக நிறைய பேர் ஞானத்தில் இருக்காங்க. ஆகையால் அவங்க ஈஸியாக அவங்கவுங்க வீடுங்கள்லேயே கீதா பாடசாலை நடத்துகிறாங்க. ஆகையால் குஜராத்தில் ஸ்டூடெண்ட்ஸ்னுடைய எண்ணிக்கை கூட ரொம்ப அதிகமாக இருக்குன்னு சொல்லுவாங்க. தந்தை முக்கியமான விஷயத்தை புரிய வைக்கிறார். தன்னை ஆத்மா என்று புரிந்து கொள்ளுங்கள். மேலும் தந்தையாகிய என்னை நினைவு செய்யுங்கள். தன்னை முன்னேற்றிக் கொள்ள வேண்டும். வீட்டில் இருப்பவர்களுக்கு இங்கே இருப்பவர்கள் காட்டிலும் நல்ல முன்னேற்றம் ஏற்பட முடியும். நன்மை செய்யக்கூடிய பழக்கம் ஏற்பட்டு விட்டது என்றால் அவர்களால் சும்மா இருக்க முடியாது. யோகா இல்லை என்றால் மாயை கூட அறைந்து விடுகிறது. எனவே இல்லறத்தில் இருந்து கொண்டே தாமரை மலர் போல் அவசியம் தூய்மையாக ஆக வேண்டும். மற்றபடி வீட்டில் கூட இருக்கலாம் என்று தந்தை ஃப்ரீடம் கொடுக்கிறார். நல்ல சேவை செய்பவர்களுக்கு திடீரென்று ஏதாவது விபத்து ஏற்பட்டது என்றால் நல்ல குலத்தில் சென்று பிறவி எடுப்பார்கள், சுகமாக இருப்பார்கள். எந்த அளவு பிறருக்கு சுகத்தை கொடுத்தாரோ அந்த அளவு அவருக்கு சுகம் கிடைக்கும். இந்த வருமானம் எங்கும் போகாது. சத்யுகத்தில் எங்கே வெற்றியோ அங்கே பிறவி கிடைக்கும். அதாவது இப்போ சங்கம யுகத்தில் நம்ம எவ்வளோ மாயையை ஜெயிக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி நமக்கு பிறவி. 100% நம்ம மாயாவை ஜெயிச்சிருக்கிறோம் அப்படின்னா சத்யுகத்தில் ஆரம்பத்தில் வருவோம். இல்லை கொஞ்சம் 80% அப்படின்னா சத்யுகத்தில் நடுவில் வருவோம். 50% அப்படின்னா திரேதா யுகத்தில், இன்னும் கம்மின்னா திரேதா யுக கடைசியில் வருவோம். ஆகையால எங்கே வெற்றியோ அங்கு ஜென்மம் அப்படின்றார். எந்த அளவு நம்ம வெற்றி அடைஞ்சிருக்கிறோமோ அந்த அளவுக்கு பதவி. நிறைய பேருக்கு சுகம் கொடுத்திருந்தால் வாயில் தங்க ஸ்பூனுடன் பிறப்பார்கள். அதாவது கோல்டன் ஸ்பூன் இன் மவுத் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. நல்ல முயற்சி செய்திருந்தாங்க அப்படின்னா பிறக்கும் போதே நல்ல சுக வசதிகளோடு பிறப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறார். சிலர் தெய்வீக குணங்களில் பக்குவமற்றவர்களாக இருக்கிறார்கள். சிலர் யோகாவில் பக்குவமற்றவர்களாக இருக்கிறார்கள். சிலர் ஞானத்தில் பக்குவமற்றவர்களாக இருக்கிறார்கள். பக்குவமற்றவர்களாக இருப்பதினால் தேர்ச்சி அடையாமல் போய் விடுகிறார்கள். இன்று பக்குவமற்றவராக இருக்கிறார், நாளை பக்குவமடைய மாட்டார்கள் என்பதில்லை. வேகமாக ஓடி லட்சியத்தை அடைந்து விடுவார்கள். சில நேரங்களில் கொஞ்சம் ஸ்லோவாக தான் முயற்சி செய்துட்டு இருப்பாங்க. திடீரென்னு பார்த்தா ஏதோ ஒரு வைராக்கியம், ஏதோ ஒரு டர்னிங் பாயிண்ட், அவங்க வேகமாக செய்ய ஆரம்பிச்சிடுவாங்க. ஆகையில இப்போதைய நிலையை வச்சு இவங்க பக்குவம் இல்லை அப்படின்னு சொல்லிட முடியாது. அப்படியே இருப்பாங்க. அதுக்கப்புறம் பக்குவம் அடைஞ்சிடுவாங்க, கேலப் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க, வேகமாக ஓடுவாங்க. நான் எந்த அளவிற்கு தகுதியானவனாக ஆகியிருக்கிறேன் என்று தன்னுடைய நாடியை பார்த்து கொள்ள வேண்டும். நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு மாத் பிதா பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான சாராம்சம். முதல் பாயிண்ட், தன்னுடைய தெய்வீக நடத்தையை உருவாக்கி கொள்ள வேண்டும். தெய்வீக குணங்களை தாரணை செய்து தனக்கும் மற்றும் அனைவருக்கும் நன்மை செய்ய வேண்டும். அனைவருக்கும் சுகம் கொடுக்க வேண்டும். இரண்டாவது பாயிண்ட், சத்தோ பிரதானம் ஆகுவதற்காக
புத்தியை ஒரு தந்தையிடம் ஈடுபடுத்த வேண்டும். புத்தியை அலையவிடக் கூடாது. தந்தைக்கு சமமாக ஆசிரியராகி அனைவருக்கும் சரியான வழி காட்ட வேண்டும். வரதானம்: போகும் போதும் வரும் போதும் தன் மூலமாக அஷ்ட சக்திகளின் கிரணங்களின் அனுபவம் செய்ய வைக்கக்கூடிய பரிஷ்தா ரூபம் ஆகுங்கள். எது மிகவும் விலை உயர்ந்த மதிப்புமிக்க கரையற்ற வைரமாக இருக்கிறதோ அதை லைட்டிற்கு முன்னால் வைத்தீர்கள் என்றால் விதவிதமான வண்ணங்கள் தென்படும். அதுபோல் நீங்கள் பரிஷ்தா ரூபம் ஆகிறீர்கள் என்றால் அப்போது உங்கள் மூலம் போகும் போதும் வரும் போதும் அஷ்ட சக்திகளின் கிரணங்களின் அனுபவம் ஏற்படும். ஒரு சிலருக்கு உங்கள் மூலம் பொறுமை சக்தியின் ஃபீலிங் வரும். ஒரு சிலருக்கு தீர்மானிக்கும் சக்தியின் ஃபீலிங் வரும். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான சக்திகளின் ஃபீலிங் ஏற்படும். ஸ்லோகன்: யாருடைய ஒவ்வொரு கர்மமும் அனைவருக்கும் தூண்டுதலை ஏற்படுத்துகிறதோ அதுதான் கண்கூடான நடைமுறை உதாரணம் ஆகும். ஓம் சாந்தி. ஜனவரி மாதத்திற்கான அவ்வியக்த சமிகைகளின் தலைப்பு: அவ்வியக்த சைலன்ஸ் மூலம் டபுள் லைட் ஃபரிஷ்தா மனநிலையை அனுபவம் செய்யுங்கள். சங்கமயுகத்தின் விசேஷமான சக்தி சைலன்ஸ் சக்தியாகும். சைலன்ஸில் இருப்பதினால் டபுள் லைட் ஃபரிஷ்தா மனநிலை சகஜமாக ஏற்பட்டுவிடும். இந்த மனநிலையில் எந்த காரியத்தின் சுமையும் இருக்காது. ஆகையால் காரியங்கள் செய்து கொண்டிருக்கும் போதும் இடையிடையில் நிராகார நிலையின் மற்றும் ஃபரிஷ்தா ஸ்வரூபத்தின் ட்ரில் செய்து கொண்டே இருங்கள். சாக்கார பிரம்மா பாபாவை பார்த்தீர்கள். சதா டபுள் லைட்டாக இருந்து சைலன்ஸின் மனநிலை மூலம் நொடியில் குழந்தைகளை பார்வையினாலேயே பிராப்தி அடைய வைத்தார். திருஷ்டிலேயே எல்லாரும் எல்லாத்தையும் அடைஞ்சிடுவாங்க. அந்த மாதிரி அனுபவம் எல்லாம் சாக்காரத்துல பாபா நிறைய செய்ய வச்சிருக்கிறார். அதுபோல் தந்தையை பின்பற்றுங்கள். அப்போது சகஜமாகவே தந்தைக்கு சமமாகி விடுவீர்கள். ஜனவரி மாதம் என்றாலே அவ்வியக்த மாதம். அந்த அவ்வியக்த நிலையை அனுபவம் செய்யறதுக்கு விசேஷ முயற்சியின் பாயிண்ட்ஸ் மதுபன்ல இருந்து அனுப்பியிருக்காங்க. ஆகையால இந்த ஜனவரி மாதம் விசேஷமாக சைலன்ஸ்னுடைய அனுபவத்தை செய்யணும். அப்போதான் பிரம்மா பாபாவுக்கு சமமாக டபுள் லைட் ஃபரிஷ்தா ஆக முடியும். ஆகையால அதற்கு வேண்டிய பாயிண்ட்ஸை நாங்கள் முரளிலேயே அனுப்பிட்டு இருக்கிறோம். தயவு செய்து பிரம்மாவின் குழந்தைகள் அனைவருமே அதற்கு அட்டென்ஷன் கொடுத்து தினமும் ஏகாந்தத்தில் அமர்ந்து குறைந்தபட்சம் 10 நிமிடங்களாவது அந்த அவ்வியக்த சைலன்ஸின் அனுபவம் அவசியம் செய்யணும். மேலும் முழு நாளும் டபுள் லைட் ஃபரிஷ்தா நிலையிலிருந்து தன்னுடைய உயர்ந்த எண்ணங்கள் மூலம் செய்கையிலேயே காரியங்களை செய்யணும். உங்களுடைய சேவா நிலையங்களை சூக்ஷ்மவத்தனமாக ஆக்கணும். இடையிடையே தங்களுக்குள்ள சந்தித்து இந்த பாயிண்ட்ஸ்னுடைய ஆழமான ஒரு உரையாடல் செய்யணும். மேலும் அனுபவத்தின் கொடுக்கல் வாங்கலும் செய்யணும். நம் அனைவருடைய இந்த டபுள் லைட் நிலை மற்றும் சைலன்ஸின் ஆழமான அனுபவம்தான் பரமாத்மாவை வெளிப்படுத்துவதற்கு நிமித்தமாகிறது. ஓம் சாந்தி. உயர்ந்தேனே நானும் என் மனதார நன்றி சொல்வேன் என்னாலும். உன்னாலே பாபா உயர்ந்தேனே நானும் என் மனதார நன்றி சொல்வேன் என்னாலும். தாய்க்கெல்லாம் தாயே நானும் தன் சேயே. தாய்க்கெல்லாம் தாயே
நான்